வணக்கம் நண்பர்களே. ஈடில்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல துலா ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். மாதம் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே இதுக்கு ஒரு தனி பெருமை இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளவு தெய்வீக பெருமை, தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாசம். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு தெய்வீக ஆற்றல்ங்கிறது எங்குமே நிறைஞ்சிருக்கும். வித்தியாகாரம் சொல்லக்கூடிய புதனுடைய ஆட்சி தன்னுடைய சொந்த ராசியா கன்னி ராசியில இந்த காலத்துல சந்திரிக்கக்கூடிய காலமாக தான் இந்த புரட்டாசி மாசம் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொருத்தரும் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே துலா ராசி அன்பர்கள் சிறப்பான பலனை, ஒரு ஈடில்லாத பலனை பெறப்போறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சங்கடம், ஏமாற்றம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே தொழில் ரீதியாக கூட ஒரு கடுமையான முயற்சி செஞ்சுருப்பீங்க. அதில் ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்திருக்க முடியாது. திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை, குழந்தைகள் விஷயத்திலும் பிரச்சனை, தொடர்ந்து ஒரு அடுத்தடுத்து ஒரு சீராக இல்லாத நிலையிலே சந்திச்சு வந்திருப்பீங்க. இனி நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் நடப்போடக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ந்து துளாராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான வழிபாட்டால் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களால சிறப்படைய முடியும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துலா ராசி அன்பர்களுடைய ஒரு பொதுவான சிறப்பு குணங்களை நாம இந்த பதிவுல ஒரு சில வரிகளில் பார்த்துடலாம். துலா ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான் சொல்லலாம். சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதால எல்லா கலைகளும் நீங்க சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இயற்கையான ஒரு முக வசீகரம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். துலா ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. துலா ராசி காலபுருஷனோட அங்கமைப்புல அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சர ராசி. இது ஒரு சுபராசியும் கூட. மற்ற ராசிக்காரங்களை விடவும் துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்திலும் ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப அழகான தோட்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம் இருக்கும். நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவான் துலா ராசியில் உச்சமாக இருக்கிறதால பொதுவாகவே நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எவ்வளவோ திறமைங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுடைய திறமை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வெளியில் தான் காட்டுவீங்க. வீட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாது மாதிரியே அமைஞ்சிக்குவீங்கன்னு சொல்லலாம். துலா ராசியில் பிறந்தவங்க நேர்மையாக இருக்கணும்னு தான் விரும்புவீங்க. மற்றவங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு விரும்புவீங்க. உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினரோ சரி, நேர்மைக்கு கட்டுப்படாமல் நடக்கலாம், உங்களுக்கு அதிகப்படியான கோபங்கிறது வந்துடும். இதை ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஆத்திரமாக வெளிப்படுத்தவும் செஞ்சுறீங்க. இதனால தான் உறவினர் வகையில் ஒரு சில நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுங்கிறது ஏற்படவும் செய்யும். இருந்தாலும் துலா ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்கிறது தான் உண்மை. மனசை எப்போதுமே ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு இவங்க ரொம்பவே பாடுபடுவாங்கன்னு சொல்லலாம். ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். சிந்தித்து செயல்படக்கூடிய குணமும் இருக்கிறது உங்களுக்கு தானே சொல்லலாம். துளாராசியை பொறுத்த வரைக்குமே 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வரதால மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுறீங்க. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல தெரியாதவங்க நீங்கள் தானே சொல்லலாம். குடும்ப பொறுப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒப்படைக்கக்கூடிய விஷயம் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. வாக்கு சாதனத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மற்றவங்கள கவர்ந்துடும். நீங்கள் பேசி ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவங்கன்னு சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் சரி, நண்பர்கிட்டையும் சரி, சலரமாக பேசக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு இருக்கும். துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எதிரிகளை இல்லைன்னு சொல்லலாம். அனுபவம் இல்லாத வயசுலேருந்தே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் இருக்கும். கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலுமே சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கிறது உங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்வு எப்போது சிறப்பு தான். பெரும்பாலும் யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது, யார் கையும் நீங்கள் நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு வைராக்கியம் மிக்கவங்களா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையுமே அப்படி தான் அமையும். யாருடைய உதவியுமே உங்களுக்கு தேவைப்படாது. கடைசி வரைக்குமே உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு பண வருவங்கிறது ஒரு 3 மாதம் நல்லா இருந்தால் இன்னொரு 3 மாதம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். இருந்தாலும் பணத்தை பொறுத்த வரைக்குமே கையில் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். பண வருமானம் கொஞ்சம் கையில் இருக்குதுன்னா செலவும் பின்னாடியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய வயசில் ஒரு மத்தியம வயசில் உங்களுடைய வாழ்வு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. சின்ன வயசுலேருந்தே நிறைய போராட்டங்களை சந்தித்து நீங்கள் வந்திருக்கிறதால துளாராசி அன்புகள் உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிப்பீங்க. நல்ல மாற்றம் உங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெய்வீக அருள்ங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். நீங்கள் பெருமாள் வழிபாடுகளை எப்போதும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே
துளாராசி அன்புகள் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் போதே உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகாயால பட்சம் பித்ருபட்சம்னு மிக சிறப்பு நாட்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த நாட்களில் முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, சுக்கிரன், புதன், ராகு இந்த மாதிரியான கிரகங்கள் இப்போ உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த செய்கிறாங்க. குரு மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பலனை தரமாட்டார். இருந்தாலும் தேவையான வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அள்ளித்தர செய்வாங்க. ராகு பகவானாலையும் சுக்கிரனாலையும் உங்களுக்கு பண வரவுங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் பண வருமானம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா பின்னாடியே சின்ன சின்ன செலவு ஏற்படும். இந்த காலத்தில் அத்தியாவசியம் இல்லை, தேவையை மட்டும் செய்ய பாருங்கள். அதிகப்படியான செலவோ ஒரு ஆடம்பர செலவோ இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் உபாதைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இது வரைக்குமே இருக்குது. மருத்துவ செலவு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகவே இருந்துட்டு வரீங்க. தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் மருத்துவ செலவு குறையும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு திருமண மாதிரியான முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அலைச்சலுங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு சிறப்பாக இருந்தாலுமே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் வாக்குவாதம் செய்கிறதோ மற்றவங்களை குற்றம் குறை சொல்கிறதோ கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் அமைதி ஏற்படணும்னா, மகிழ்ச்சி நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதா இந்த காலத்தில் ரொம்ப சிறந்ததுன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே துளாராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை, எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணுங்கிற ஒரு குணம் இருக்கும். இந்த காலத்தில் என்னவோ உங்களுக்கு இந்த செயல்பாடு எல்லாமே குறையிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கை எடுத்துக்க பாருங்கள். கோபமாக பேசுகிறத தவிர்க்க பாருங்கள். மற்றபடி குடும்ப வாழ்வு உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். வாக்குவாதத்தை தவிர்த்துட்டா மட்டும் போதும். குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சிங்கிறது தன்னால் ஏற்படும். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுடைய பொருட்களை எல்லாமே கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க பாருங்கள். உத்தியோக ரீதியாக பார்க்குறப்ப சனி பகவான் வக்கர கதையில் அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால் நீங்கள் தினமுமே செய்கிற வேலையில் கூட கொஞ்சம் கூடுதலோட கவனம் இருந்துட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. உங்கள் நிர்வாக திறமை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட வேலை செய்யக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் செவிசாய்க்க வேண்டாம். மற்றவங்களை பற்றி விமர்சனமும் நீங்கள் இந்த காலத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செஞ்சுட்டு வாங்க. இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இப்போ சூட்சும நிலையில் தான் இருக்கிறாங்க. இதனால் நீங்கள் இந்த காலத்தில் ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், நல்ல பேருக்கு கொஞ்சம் கலங்க ஏற்படுத்துகிற மாதிரி தான் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே நீங்கள் அதிகப்படியாக பகிர்ந்துக்கிறது வேண்டாம். குடும்ப விஷயத்தை குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே தாய் தந்தையை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. எல்லாருமே பாதுகாக்கணுங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்குது. இதனால இந்த காலம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு பண நெருக்கடிங்கிறது ஏற்பட்டிருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உடனடியே செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க. ராகு பகவானை பொறுத்த வரைக்குமே இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலையை கெடுபடியாக தான் ஆக்கியிருப்பாங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இப்போ ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பானவராக மாறி இருக்கிறாங்க. துளாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே புரட்டாசி மாதம் ராகு பகவானால் உங்களுக்கு சிறப்பு தான். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இப்போ கிரகங்களோட மாற்றங்கிறது உங்களுக்கு நல்லதாக தான் அமைஞ்சிருக்குது. சின்ன அளவில் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு கூட நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசியல் ரீதியாக கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் மேலே நம்பிக்கை வளரணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இந்த காலத்தில் உங்கள் புத்தி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். புதுசாக பதவி உயர்வு இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே கிரகங்களோட நிலை உங்களுக்கு இந்த காலத்தில் சுபபலன் தான் பெற்று தரப்போகிறாங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எளிதாகவே கிரகிக்கக்கூடிய தன்மை நினைவாற்றல் அதிகரிக்கமாக இருக்குன்னே சொல்லலாம். ராகுவும் இப்போ உதவியாக அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, விளையாட்டு துறையில் இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஒரு போட்டித் தேர்வுக்கே பங்கேற்கிறீங்கன்னா கூட வெற்றிங்கிறது உங்களுக்கு எளிதாக இந்த காலத்தில் கிடைக்கும். ஆசிரியர்களோட ஆதரவு உதவி எல்லாமே கிடைச்சிருக்கிறதால புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதால பழைய கடனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் கவலைங்கிறது இல்லாமல் இருக்காது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சீராக தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கடன் பெறதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயிர் விஷயங்களை நீங்கள் சாகுபடி செய்கிறது நல்லது.
அதே மாதிரி தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. ராகுவோட உதவி உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கிறதால, தொடர்ந்து வக்ரகதியில் சனி இருக்கிறதால நீங்கள் செயல்படக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே மனசில் மட்டும் சரி, குடும்பத்தில் சரி ஒரு கவலைங்கிறது இல்லாமல் இருக்காது. கற்பனையாக அதிகப்படியாக நீங்கள் செய்கிறத தவிர்க்க பாருங்கள். இது அதிகப்படியான பயம், மன நிம்மதி கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கற்பனை செய்கிறத தவிர்த்துட்டாவே போதும். உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்களுமே இந்த காலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் துலா ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், திருமண வாய்ப்பு எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கவனமாக செஞ்சுக்கணும். பணம் சார்ந்த விஷயம், உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். லட்சுமி நரசிம்மங்கிறது, இந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலா ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க